அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன கண்டு இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஒட்டு மாங்கன்று வாங்கி வச்சோம். 5 வருஷமாச்சு, இது வரைக்கும் பூக்கவே இல்லை. இது வெத்தலை கொடி இப்போ தான் வச்சிருக்குது. இது சப்போட்டா காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இது சீத்தா மரக்கண்டு இப்போ தான் காய் வச்சிருக்குது. இன்னும் பழுக்கலை. பழுத்ததுக்கப்புறம் தான் பறிக்கணும். இது முட்டைப்பழக்கண்டு. இது முட்டைப்பழம் நல்லா இனிப்பாக நல்லா இருக்கும். இது மஞ்சக்கரு, முட்டை மஞ்சக்கரு இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். பழுத்ததுக்கப்புறம் நம்ம பிச்சு சாப்பிட்டோம்டா. இப்போ 3 பழம் கிடக்குது, பறிச்சுக்கிடுவோம். இந்த கொப்பை நம்ம பையத்தை இழுக்கணும், லேசாக பிடிச்சி இழுத்தாலும் ஒடிஞ்சிடும். இப்போ ஒரு பழத்தை பறிச்சாச்சு, இன்னும் 2 பழம் கிடக்குது, அதையும் பறிச்சுக்கிடுவோம். இப்போ 2 பழம் பறிச்சாச்சு, இன்னும் ஒன்று மேலே கிடக்குது. இது தென்னை மரம் இப்போ தான் காய் வைக்குது. இது ஆப்பிள் மரம்ட்டு வாங்கி வச்சோம், காய்க்கவே இல்லை. இது வரைக்கும் பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை. இது 5-6 வருஷமாச்சு. இது அத்தி மரம் இப்போ தான் 1 வருஷமாச்சு வச்சு. இது கற்பூரவள்ளி. இது குழந்தைகளுக்கு சளி பிடிச்சா நம்ம சாறு எடுத்து கொடுத்தா தேவையில்லை. இது பிரண்டை. இது ரமுத்தாங்கண்டு, விதை ஓட்டு வச்சோம், கண்டு வந்துருச்சு. இது சுண்டக்காய் இப்போ தான் காய் வைக்குது. இது மருதாணி. இது சூச்சிப்பழக்கண்டு. நாங்கள் சூச்சிப்பழம்னு சொல்லுவோம், வேறு ஊர்லலாம் என்னென்னு சொல்லுவான்னு தெரியலை. இது ஒரு ஒட்டு மாங்கண்டு, இன்னும் பூக்களை. இது செவ்வாழைக்கண்டு. இது கருவேப்பிலை. இது ரம்ப இலை. நாங்கள் அப்பப்போ பறித்து நாங்கள் ஆணத்துக்கு போட்டுக்குருவோம். இது பப்பாளி இப்போ தான் பிஞ்சு வச்சிருக்குது. இது மிளகாய் செடி. இது மலேசியா மிளகாய், விதை ஓட்டு வச்சோம், முளைச்சி காய் வச்சிருச்சு. இது கனகாமர செடி இப்போ தான் பூ பூக்குது. இது ஒரு செடி, மிளகாய் செடி. இது மணத்தக்காளி கீரை. நாங்கள் 2-3 தடவை பறிச்சிட்டோம், இப்போ மர இலை வச்சுக்கிட்டு வருது. இந்த கீரைலாம் ரொம்ப நல்லது. இது ஒரு மிளகாய் செடி. இது குச்சி மிளகாய். இது தன்னா விதை விழுந்து வந்தது. நான் உரம்லாம் வைக்கலை, நிறைய பிஞ்சு வைக்கிது. நிறைய பறிச்சாச்சு, வச்சுக்கிட்டே இருக்குது பிஞ்சு. கண்டு பூரா மிளகாயத்தை இருக்குது. இது வெண்டி செடி, பிஞ்சு வைக்கிது. வெள்ளைப்பூச்சி அம்புட்டையும் வீணாக்கிருச்சு, செடியை பூரா வீணாக்கிருச்சு. எல்லாத்துலேயுமே வெள்ளைப்பூச்சி. இது மல்லிகைப்பூ செடி இப்போ தான் வச்சிருக்குது. இது ஒரு அழகு செடி. இதுலேயும் வெள்ளைப்பூச்சி எல்லாத்தையுமே வீணாக்கிருச்சு. எல்லாம் நல்லா நின்றுச்சு, இப்போ வெள்ளைப்பூச்சி வீணாக போயிடுச்சு. இது செம்பருத்தி நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு, வெட்டி விட்டுருக்குது, இப்போ தான் தலையுது. இப்போ 3 பழத்தையும் நம்ம பிடுங்கிருக்குது. இதை நம்ம பழுக்க வச்சு நம்ம அடுத்த நாள் சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நல்லா பழுத்துருச்சு. இப்போ நல்லா முட்டை மஞ்சக்கரு மாதிரியே இருக்கு, சூப்பராக இருக்குது இந்த பழம். அவ்வளோதான் எங்கள் வீட்டில் உள்ள கண்டுக.